Right players, Assalamualaikum. Good evening, வணக்கம். லைன் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆயிட்டுது. பேச தெளிவா இருக்கா நம்மளே? Oh, sir, clear ஆயிடுது. ஓகே, நாங்க கடந்த கிளாஸ்ல வந்து கலை திட்டம் சம்பந்தமாக பார்த்தோம். கலை திட்டம்ல என்ன, கலை திட்டம் ஏன் அவசியம், கலை திட்டத்தில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்படுகிறது, கலை திட்டம் எவ்வாறு செயற்படுகிறது என்ற விஷயங்களை பத்தி பார்த்தோம். இப்போது நாங்க அதனோடு தொடர்பான ஏனைய விடயங்களை நாங்க தொடர்ந்து முன்னோக்கி எடுத்துக்கொண்டு செல்வோம். சரிதானே? ஓகே. இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயங்கள் கலை திட்டத்தில் தயாரிக்கின்ற போது, கலை திட்டம் ஒன்றை தயாரிக்கின்ற போது என்னென்ன விடயங்களை நாங்கள் கருத்துல கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை பார்க்க போறோம். ஆனா கலை திட்டத்தில் காணப்படுகின்ற சிறப்பியல்புடன் கலை திட்டம் எவ்வாறான இயல்புகளை கொண்டது என்ற விடயத்தை பார்க்க போறோம். ஆனா கலை திட்டத்தை தயாரிக்கின்ற போது எவ்வாறான கொள்கைகள் கோட்பாடுகள் பயன்படுத்தப்படுகின்றன சொல்லி சில முக்கியமான கோட்பாடுகளை தொடர்படுத்தி பார்க்க போறோம். முற்போக்குவாதம், இலட்சியவாதம், பயன்பாட்டுவாதம், இருத்தவியல்வாதம், முற்போக்குவாதம் ரெண்டு அடிபட்டிருக்கிறது. மீள்கட்டுருவாக்கவாதம், யதார்த்தவாதம் என்று சில முக்கியமான கோட்பாட்டு தளங்களை பற்றி நாங்க இன்றைய அமர்வுல முடியுமான வரைக்கும் பார்க்கறதுக்கு இருக்கும். சரிதானே? ஓகே. அந்த வகையில முதலாவது ஒரு கலை திட்டம் ஒன்றை தயாரிக்கின்ற போது, நாங்கள் கடந்த கிளாஸ்ல பார்த்தோம் கலை திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். என்ன, ஒரு பாடசாலையில வகுப்பறைக்கு உள்ளேயும் வகுப்பறைக்கு வெளியிலேயும் இடம்பெறுகின்ற சகல விதமான செயற்பாடுகளை நாங்க கலை திட்டம், கரிக்குலம் என்ற பெயரில் அழைக்கலாம் சொன்னாங்க. முந்த நாளை கிளாஸ்ல பார்த்தோம். அவ்வாறு பாடசாலைகளுக்கான கலை திட்டம் கல்வி அமைச்சினால், எங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி அமைச்சினால் தயாரிக்கப்படுகிறது. இந்த கலை திட்டமானது கல்வியுடைய தேசிய இலக்குகள் அல்லது தேசிய குறிக்கோள்களை அடையும் விதமாக இந்த கலை திட்டம் வடிவமைக்கப்படுகிறது.
இந்த கலை திட்டத்தை தயாரிப்பதில் கல்வி அமைச்சர் உள்ள அதிகாரிகளும் தேசிய கல்வி நிறுவனத்தில் காணப்படுகிற உத்தியோகர்களும் சம்பந்தப்பட்டு இந்த கலை திட்டம் ஒன்றை வடிவமைக்கிறார். இந்த கலை திட்டமானது நீண்ட காலத்துக்கு ஒரே மாதிரியாக நிலைத்திருப்பதில்லை. சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் கலாசார ரீதியான மாற்றங்கள் காரணமாக காலத்துக்கு காலம் கலை திட்டம் மாற்றி அமைக்கப்படுகிறது என்ற விடயத்தை நாங்க கடந்த கிளாஸ்ல பார்த்தோம். நாங்கள் பாடசாலையில கற்ற கால பகுதியில நாங்கள் கற்ற பாடங்களுடைய பாட தலைப்புகள், பாட உள்ளடக்கங்கள் என்பன இப்போது முழுமையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. புது புதிய பாட உள்ளடக்கங்கள் காணப்படுகிறது போன்ற விடயங்களையும் நாங்கள் கடந்த கிளாஸ்ல பேசிக்கொண்டோம். இப்ப நாங்க இந்த கலை திட்டத்தை தயாரிக்கின்ற போது என்னென்ன விடயங்களை கருத்தில் கொள்ள வேணும், அந்த விடயங்கள் ஏன் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் இப்போது சற்று விரிவாக ஆராய்வதற்கு இருக்குது. அப்ப கலை திட்டம் ஒன்றை தயாரிக்கின்ற போது என்னென்ன விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற விடயம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது பாருங்க. முதலாவதாக கல்வி கோட்பாடுகள் மற்றும் கொள்கை. அப்ப கல்வி திட்டத்தை தயாரிக்கின்ற பொறுப்புல பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் காலத்துக்கு பொருத்தமான, சமூகத்துக்கு பொருத்தமான சமூக பிரச்சனைகளை எதிர்கொள்ள தேவையாக கடந்த காலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற கல்வி கோட்பாடுகளையும் மற்றும் கொள்கைகளையும் கருத்தில் கொண்டுதான் அதற்கு ஏற்றா போல அதன் வழியில் செல்லக்கூடியவாறான கலை திட்டங்களை தயாரித்துக் கொள்கிறார். அப்ப கலை திட்டத்தை தயாரிக்கிற போது பிரதானமாக கருத்தில் கொள்ளப்படும் முக்கியமான விஷயம் கல்வி கோட்பாடுகளும் கல்வி கொள்கைகளும். அப்ப கல்வி கொள்கைகள், கல்வி கோட்பாடுகள் இல்லாமல், அதனுடைய அனுசரணை இல்லாமலுக்கு கலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட முடியாது. அவ்வாறு தயாரிக்கப்படுகிற கலை திட்டம் ஒரு பூர்ணமான அல்லது ஒரு விளைதிறன் மிக்க கலை திட்டமாக அமைந்திருக்க முடியாது. அந்த வகையில கலை திட்டத்தை தயாரிக்கின்ற போது கல்வி கோட்பாடுகள், கொள்கைகள் பின்னணியிலிருந்து செல்வாக்கு செலுத்துகின்ற விடயத்தை நாங்க முதலாவதாக பார்க்கணும். இரண்டாவது பார்த்தோம் சில பிள்ளைகள் சமூக காரணிகளும் இந்த கலை திட்டம் தயாரிக்கப்படுவதில் செல்வாக்கு செலுத்துகின்றனர். சமூக காரணிகளும் இந்த கலை திட்டம் தயாரிக்கப்படுவதில் செல்வாக்கு செலுத்துகின்றனர். குறிப்பாக சமகால தேவை, இப்போது சமூகத்துடைய அடிப்படை தேவைகளாக இருக்கின்ற விடயங்கள், அது சமூகத்தில் பின்பற்றப்பட்டு வருகின்ற கலாச்சார பெருமானங்கள், சமூகத்தில் வாழ்கின்ற மனிதனுடைய மனப்பாங்குகள், எண்ணங்கள், நம்பிக்கைகள் போன்றன இந்த கலை திட்டம் தயாரிக்கப்படுவதில் கருத்தில் கொள்ளப்படுகிறது. உதாரணமாக ஒரு விடயத்தை சொல்லலாம். 2004ஆம் ஆண்டு எங்கள் நாட்டில சுனாமி அனர்த்தம் ஏற்பட்ட போது அவ்வாறான ஒரு பாரிய இயற்கை அனர்த்தத்தை அதுக்கு முதல் எமது நாடு சந்தித்திருக்கவில்லை. அதுக்கு முன்னர் அவ்வாறான ஒரு பேரிடரை அல்லது ஒரு இயற்கை அனர்த்தத்தை எங்கள் நாடு சந்திக்கவில்லை. சுமார் 35,000க்கு மேற்பட்ட மக்கள் அந்த சுனாமி அனர்த்தத்தை இறந்து போனார்கள், காணாமல் போனார்கள். மிக பெருமதியான சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. மக்கள் தங்களுடைய வீடுகள், குடியிருப்புகள், தங்களுடைய வேலை தலங்கள், தொழில் நிலையங்கள் என்பவற்றையெல்லாம் இழந்து அவர்கள் அனாதரவாக்கப்பட்டார். இவ்வாறான ஒரு நிலைமையில, இவ்வாறான ஒரு அனர்த்த சந்தர்ப்பத்துல எவ்வாறு நடந்து கொள்வது, எவ்வாறு இந்த உடனடியான தேவைகளை பூர்த்தி செய்வது, இந்த அனர்த்தத்துக்கு வெற்றிகரமாக எவ்வாறு முகம் கொடுப்பது என்பது தொடர்பாக எந்த விதமான அனுபவமோ எமது நாட்டு மக்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் ஜப்பான்ல இவ்வாறு ஒவ்வொரு வருடமும் சுனாமி அனர்த்தம் ஏற்படுகிறது. அந்த மக்கள் சுனாமி அனர்த்தத்துக்கு முகம் கொடுக்கிறார்கள். இலங்கையோட பல மடங்கு அழிவு ஏற்பட்டாலும் அந்த நிலைமையிலிருந்து அவர்களால் விரைவாக மீண்டு வர முடியக்கூடியதாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால்
இது தொடர்பான முன் அறிவு அனுபவங்கள் கல்வியிலையோ கல்வி திட்டத்திலேயோ யாருக்குமே இருக்கிறது. ஆகவே நான் இப்ப என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் பாடசாலையில அனர்த்த முகாமைத்துவ கல்வியோடு தொடர்பான சில எண்ண கருக்களை பாடத்துல உள்ளடக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக குடியுரிமை கல்வி பாடத்துல சேர்த்திருக்கிறார்கள். அதே போல எங்களோட கல்வி கல்லூரியில அனர்த்த முகாமைத்துவ கல்வி என்கிற ஒரு விடயம் சமூகவியல் பாடத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. எதை சொல்ல வாரம் சொன்னால் சமூகத்துல புதிய தேவைகள் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அதை ஈடு செய்யக்கூடிய விதமாக புதிய புதிய அம்சங்கள் கலை திட்டத்துல உருவாங்கப்படுகின்றன, கலை திட்டத்தோடு இணைத்துக் கொள்ளப்படுகின்றன என்ற விடயத்தை எங்களால அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சரிதானே? இதே மாதிரி நீங்க சொல்லுங்க பாப்போம், அண்மை காலத்துல கடந்த காலங்கள்ல இல்லாது அண்மை காலத்துல எமது கலை திட்டத்துல பாடசாலை கலை திட்டத்துல என்னென்ன விடயங்கள் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. நான் ஒன்று சொல்லியிருக்கேன், அனர்த்த முகாமைத்துவ கல்வி அது மாதிரி என்னென்ன விடயங்கள் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கின்றன என்ற தகவலை நீங்க கொஞ்சம் சொல்ல வேணும். சிலனே உங்களுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கொள்ளுங்க. யாருமே கூச்சப்பட தேவையில்லை, யாருக்குமே பின்வாங்க தேவையில்லை. நீங்க இது சம்பந்தமாக உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த விஷயம் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு. 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? விஷயம் விளங்கிட்டா நஷானா? நஷானா சார் கேள்வியை கொஞ்சம் திருப்பி சொல்லிடுமா? அதாவது அண்மை காலத்துல எமது நாட்டு கலை திட்டத்துல பாடசாலை கலை திட்டத்துல சேர்க்கப்பட்ட புதிய விடயங்கள் நீங்க அறிந்த வகையில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். எங்களோட நாட்டுல 2004ஆம் ஆண்டு சுனாமி அனர்த்தம் ஏற்படுறதுக்கு முதல் அனர்த்த முகாமைத்துவ கல்விங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அது இப்போது குடியுரிமை பாடத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏன்? அந்த சுனாமி அனர்த்தத்தினால் ஏற்பட்ட அசௌகரியம், அதனால் ஏற்பட்ட அனுபவம், அந்த அடிப்படையில புதிதாக சேர்ந்த விஷயங்கள் என்ன உங்களுக்கு தெரியுமாங்கிறத நீங்க சொல்ல வேணும். ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கணும்.
சரி, ஓகே, சொல்லிடுமா? சார் கிரேட் 9 சயின்ஸ் பாடத்துல வந்து பசுமை புரட்சின்ற ஒரு ஹெட்டிங் உட்படுத்தப்பட்டிருக்கு சார். அது வந்து ஈக்கல்ல அந்த இயற்கையான இப்ப சூரிய ஒளி, வெப்பநிலை அதுகளை வச்சு அந்த மின்சாரம் மூலம் கட்டிடங்களுக்கு மின்சாரம் மூலம் கட்டிடங்களை ஃபுல்லா அந்த அந்த இயற்கையை வச்சே கரண்ட் எடுக்கிறத பத்தி நிறைய விடயங்கள் உட்படுத்தப்பட்டிருக்குது கிரேட் 9ல உள்ள சயின்ஸ் பாடத்துல சார். உண்மையாகவே சில வேளைகள் இந்த நாட்டுல அல்லது உலகத்தில் ஏற்பட்டுள்ள சக்தி வள நெருக்கடி ஓ காரணமாக அவ்வாறான ஒரு புதிய விடயத்தை இந்த கலைத்திட்டத்தை ஓ சேர்த்துக்கலாம். என்ன, அதே மாதிரி இப்ப அண்மை காலத்துல நினைக்கிற ஒரு 1 இயர் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நாட்டில் இந்த குற்றச்செயல்கள் அதிகரித்த போது ஒரு கருத்தை நீதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். சட்ட அடிபணி, சட்டத்துக்கு ஏன் கட்டுப்பட வேணும், சட்டம் எவ்வாறானது, சட்டத்தின் இயல்புகள் என்ன என்பது சம்பந்தமான விளக்கத்தை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துல வந்து குடியுரிமை கல்வி பாடத்துல வந்து சட்டம் சம்பந்தமான விடயங்கள் சேர்க்கப்பட வேண்டும், எதிர்காலத்தால் சேர்க்க இருப்பதாக கல்வி அமைச்சரும் நீதி அமைச்சரும் விடயங்கள் தெரிவித்தார். அப்ப வந்து சமூகத்துல தேவைகள் காரணமாக இந்த கலை திட்டத்துல மாற்றங்கள் இடம்பெறுகின்றன நாங்கள் விளக்கிக் கொள்ள சரி. அதே மாதிரி இப்ப நாங்கள் பாடசாலையில கற்ற கால பகுதியில தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் என்கின்ற ஒரு பாடம் இருக்கல, ஐசிடி ஒரு பாடமே இருக்கல. ஏன்னா இப்போது கிரேட் 6க்கு வந்துட்டு வந்திருக்கு. ஆகவே கலை திட்டத்துல பாருங்க புது விடயங்கள் சேர்க்கப்படுகிறது. ஏன் சேர்க்கப்படுகிறோம் சொன்னால் இந்த சமூகத்துடைய தேவைகள் காரணமாக, சமகால தேவைகள் காரணமாக இவ்வாறான புதிய விடயங்கள் சேர்க்கப்படுகின்றன. அதே போன்று கலாச்சார பெருமானங்கள், மனப்பாங்குகள் என்பனவும் வந்து இந்த கலைத்திட்டம் தயாரிக்கப்படுகிற போது கருத்தில் கொள்ளப்படுகின்றது. மூணாவது முக்கியமான காரணி உளவியல் ரீதியான காரணி. உளவியல் ரீதியான காரணிகளில் நாங்கள் பார்க்கின்ற போது குறிப்பாக சிறுவர் உளவியலோடு தொடர்புபடுத்தி அவருடைய விருத்தி மற்றும் வளர்ச்சியோடு தொடர்பான விருத்தி கட்டங்கள், நுண்மதி, ஆளுமை, ஞாபகம், கற்றல், இவ்வாறான உளவியல் எண்ண கருக்களை விருத்தி செய்யக்கூடிய வகையில கலைத்திட்ட உள்ளடக்கம் கொள்ளப்படுகிறது. குறிப்பாக கிரேட் 1ல என்ன விடயங்களை சேர்க்கப்படும், 2க்கு என்ன விடயங்களை சேர்க்கப்படும், கிரேட் 6க்கு என்ன விஷயம் இருக்க வேண்டும், கிரேட் 9க்கு என்ன விஷயங்கள் இருக்க வேண்டும் என்பது பிள்ளைகளுடைய உளவியல் ரீதியான வளர்ச்சி, அவங்க உடலியல் ரீதியான மாற்றம், அவருடைய மனவளர்ச்சி பண்புகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு அந்த விடயங்கள் பாட விதானத்துல உள்ளடக்கப்படுகின்றன. அப்பவே கலைத்திட்டம் தயாரிக்கின்ற போது இவ்வாறான உளவியல் ரீதியான காரணங்களும் செல்வாக்கு செலுத்துகின்றன என்பதை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த முக்கியமான விஷயம் தான் பிலோசபிக்கல் ஃபேக்டர்ஸ், தத்துவ ரீதியான காரணிகளும் செல்வாக்கு செலுத்துகின்றன. தத்துவ ரீதியான காரணிகள் சொல்லப்படுகின்ற போது, அதாவது குறிப்பாக கல்வித்துறையிலேயும் ஏனைய விடயங்களில் காணப்படுகின்ற தத்துவியலாளருடைய சிந்தனைகள், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய வழிமுறைகளையும் வந்து இந்த கலைத்திட்டம் தயாரிக்கின்ற குழுவினர் கருத்தில் கொள்கின்றார். அடுத்த மிக முக்கியமான ஒரு காரணி தான் அரசியல் ரீதியான காரணிகள். ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம், ஆட்சியில் இருக்கின்ற அரசியல் கட்சி, ஆட்சியாளர்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் வந்து கலைத்திட்டம் தயாரிக்கப்படுகின்ற போது கருத்தில் கொள்ளப்படுகின்றன. எங்கள் நாடுகள்ல ஓரளவு இதனுடைய செல்வாக்கு குறைவாக இருந்தாலும் கம்யூனிசம் அல்லது சோசியலிச கொள்கை பின்பற்றப்படுகின்ற நாடுகள்ல அந்த சோசியலிச பொருளாதார கம்யூனிசத்தோடு தொடர்பான எண்ண கருத்தல் கொள்கைகள் அவங்களுடைய கலைத்திட்டத்துல பிரதானமான பாத்திரமாக உள்ளடக்கப்படுகின்றன. குறிப்பாக 2ஆம் உலக மகா யுத்த கால பகுதிகளில் வந்து ஜெர்மனியிலையும் இத்தாலியிலையும் பாடசாலை கல்வி திட்டத்துல வந்து பாசிச மற்றும் நாசிச கருத்துக்கள் வந்து கலைத்திட்டத்தை உள்ளடக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அவை அரசியல் ரீதியான ஒரு பின்புலமும் இந்த கலைத்திட்டம் தயாரிக்கப்படுகின்ற போது கருத்தில் கொள்ளப்படுகின்றது. அடுத்த முக்கியமான விஷயம்தான் விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி. 21ஆம் நூற்றாண்டுல விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பத்துறையில ஏற்பட்டு வருகின்ற அபரிமிதமான வளர்ச்சியுடைய செல்வாக்கும் இவருடைய கலைத்திட்ட தயாரிப்புல
உள்ளடக்கப்படுகின்றது. அதனால்தான் புதிய புதிய எண்ணக்கருக்கள், புதிய புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்கள் என்னுடைய கலைத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறீங்க, நீங்க சொல்லியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், சொல்லியிருக்கலாம். அதாவது 2013ஆம் ஆண்டுல உயர்தர பிரிவில், பாடசாலை உயர்தர பிரிவுல தொழில்நுட்ப பீடங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. என்ன, சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, அதே மாதிரி இன்ஜினியரிங் டெக்னாலஜி, என்ன, அதாவது பொறியியல் தொழில்நுட்பம், விஞ்ஞான தொழில்நுட்பம் என்று சொல்லப்படும் 2 துறைகள். ரெண்டு தொழில்நுட்ப பீடங்கள் வந்து பாடசாலை கல்வி முறையில உள்ளடக்கப்பட்டுருச்சு. அதுக்கு முன்னான கால பகுதியில சயின்ஸ், மேத்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் 4 துறைகள் தான் ஸ்ட்ரீம் தான் இருந்துச்சு. இப்போது 6 ஸ்ட்ரீம் இருக்கு. இடெக், பிடெக் சொல்லி இப்போது மேலதிகமாக 2 துறைகள் பீடங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது கூட விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக எங்களோட கலைத்திட்டத்தில் சேர்க்கப்பட்ட புதிய விடயங்களாகத்தான் காணப்படுகிறது. கிளியரா விளங்கிட்டா? ஓ சார். ரைட். இப்ப அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கரிக்குலம் சொல்லப்படுகிற இந்த கலை திட்டம் எவ்வாறான சிறப்பு இயல்புகளை கொண்டது, எவ்வாறான இயல்புகளை கொண்டது என்ற விடயத்தை நாங்க இப்போது நாங்க பார்க்க போகிறோம். ரைட். அப்ப கலை திட்டத்துல காணப்படுற முதலாவது சிறப்பு பண்புன்னு பார்த்தோம்னா, கலை திட்டம் ஒரு முழுமையான செயற்பாடா. ஏன் முழுமையான செயற்பாடுன்னு சொல்றோம்? யாராவது சொல்லுமா? ஏன் கலை திட்டத்தை ஒரு முழுமையான செயற்பாடுன்னு சொல்றோம்? யாராவது விளக்கம் சொல்லுமா? தொடர்ச்சியாக விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதா சார்? ஒவ்வொரு வகுப்புகளுக்கு ஏற்ப ஒரு அடைவு மட்டத்துக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டுகிறது. அதுவும் ஒரு காரணம், அதுவும் மிக முக்கியமான ஒரு காரணம். முழுமையான செயற்பாடு சொல்றதுக்கு ஒவ்வொரு மாணவனுடைய வயது மட்டத்துக்கு ஏற்பவும் ஒவ்வொரு தரங்களுக்குமாக ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட செயற்பாடாக அந்த கலை திட்டம் காணப்படுகிறது. கிரேட் 1ல என்ன விஷயம் இருக்கணும், கிரேட் 5க்கு என்ன விஷயம் இருக்கணும், கிரேட் 9க்கு என்ன விஷயம் இருக்கணும், கிரேட் 13க்கு என்ன விஷயம் இருக்கணும் என்கிற எல்லாமே முழுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்தந்த வயதை சேர்ந்த மாணவருடைய இயல்புகள், தேவைகள், எதிர்பார்ப்புகள், அறிவு மட்டம் என்பவற்றை கருத்தில் கொண்டு இந்த கலை திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு காரணம். வேறு எந்த காரணத்துக்காக முழுமையான செயற்பாடு சொல்றோம். ஒரு ரெண்டு ரீசன் இருக்கலாம். பாடசாலைக்கு ஒரு மாணவன் வந்து 6 வயதில் நினைத்துக் கொள்ளப்படுறான் கிரேட் 1ல. என்ன, கிரேட் 13ல அட்வான்ஸ் முடிச்சுட்டு பாடசாலை விட்டு வெளியேறும். இப்ப இந்த இதற்கு இடைப்பட்ட இந்த 13 வருட கால பகுதியில பாடசாலையில ஏராளமான செயற்பாடு நடக்கும். கற்று கற்பித்த செயற்பாடு நடக்கும், பரீட்சைகள் இடம்பெறும், விளையாட்டு போட்டிகள் இடம்பெறும், கலை நிகழ்வுகள் இடம்பெறும், பரிசளிப்பு விழா இடம்பெறும், கல்வி சுற்றுலாக்களுக்கு மாணவர்கள் செல்வார்கள், விளையாட்டு போட்டி நடக்கும், கண்காட்சி நடக்கும். என அந்த 13 வருஷ கால பகுதியில் ஏராளமான விஷயங்கள், கல்வியோடு தொடர்பான விடயங்கள் மட்டுமல்லாது இணைக்கலை திட்டத்தோடு இணைப்பாட விதான செயற்பாடு தொடர்பான விடயங்களும் இந்த 13 வருட கால பகுதியில் நிச்சயமாக அந்த பாடசாலையில இடம்பெற்றுத்தான் இருக்கும். அப்போ பாடசாலையில 13 வருட காலம் கல்வியை கற்று பாடசாலையை விட்டு வெளியிடுகிற ஒரு மாணவர் எல்லா விதமான அனுபவங்களையும் பெற்றிருப்பாரா இல்லையா? அவனுக்கு பாடங்கள் மட்டும்தான் நடைபெற்றிருப்பான், வகுப்பறையில பாடங்கள் மட்டும்தான் கற்றானா? இல்லை. விளையாட்டு செயற்பாடுகள், உடல் இயக்க செயற்பாடுகள் என, அழகியல் செயற்பாடுகள், ரசனையியல் செயற்பாடுகள் என இப்படி ஏராளமான விடயங்களுக்கு அவன் உள்ளாகி இருப்பான்.
முகம் கொடுத்து இருப்பாங்க. அப்ப கலை திட்டத்தில் இந்த விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்படுகிறதா இல்லையா? நாங்க கடந்த வகுப்புல பார்த்தோம். சொல்லுங்க, உள்ளடக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? ஒரு விளையாட்டு போட்டி, களப்பயணம், கல்வி சுற்றுலா போன்றவைகள் கலை திட்டத்தில் உள்ளடக்கப்பட்ட விஷயமா அல்லது அது புறம்பான விஷயம்? உள்ளடக்கப்பட்ட விஷயம். உள்ளடக்கப்பட்டது. பாடசாலைக்கு உள்ளேயும் பாடசாலைக்கு வெளியே இடம்பெறுகின்ற எல்லா செயற்பாடுகளும் இந்த கலை திட்டத்துடன் உள்ளடங்குகிறது. எல்லாம் சேர்த்துதான் கலை திட்டம். ஆகவே கலை திட்டம் ஒரு முழுமையானது. இந்த விஷயம் சேர்க்கப்படல, இந்த விஷயம் இல்ல, இந்த குறை இருக்குது, இந்த விஷயம் கூடுதல் இருக்குது, இந்த விஷயம் அறவே இல்லைன்னு சொல்லி நாங்க எந்த விடயத்திலையும் குறை காண முடியாத அளவுக்கு ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட விஷயமாக கலை திட்டம் காணப்படும். உண்மையாகவே கலை திட்டத்தை பூர்ணமாக நாங்கள் நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால் கற்றுக்கற்பித்தல் செயற்பாட்டுல திறமை காட்டுற மாணவன் அந்த துறையில முன்னுக்கு வரலாம். விளையாட்டு துறையில ஈடுபாடு உள்ள மாணவன் அந்த துறையில முன்னுக்கு வரலாம். ஓவியம், சித்திரம் போன்ற கலை ரசனை உள்ள மாணவன் அந்த துறையில முன்னுக்கு வரலாம். இவ்வாறு ஒவ்வொரு வகையான விடயங்களையும் அந்தந்த மாணவர்கள் தங்களது ஆளுமையை விருத்தி செய்து கொள்ளும் தேவையான செயற்பாடுகள் எல்லாமே இந்த கலை திட்டத்துல உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அது உண்மையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா இல்லையாங்கிறதுல பிரச்சனை இருக்குது. அது ஒரு விவாதிக்க வேண்டிய விஷயம். ஆனால் கலை திட்டத்தில் எல்லா விடயங்களும் இருக்கின்றன. அதனாலதான் நாங்க சொல்றோம், கலை திட்டம் ஒரு முழுமையானது, ஒரு ஃபுல்ஃபில் கம்ப்ளீட் பண்ணப்பட்ட ஒரு செயற்பாடாக இருக்கு. அது முதலாவது சிறப்பிப்போம். இரண்டாவது சிறப்பிப்பை பாருங்க, கலை திட்டம் கல்வியில் அடையக்கூடிய குறிக்கோள்களை தோற்றுவிக்கும். கல்வியுடைய தேசிய குறிக்கோள்கள் என்னவோ தேசிய கல்வி ஆணைக்குழுவினால NEC நேஷனல் எஜுகேஷன் கமிஷனால என்னென்ன கல்வியினுடைய தேசிய இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அடையும் விதமாகத்தான் கலை திட்டம் வடிவமைக்கப்படுகிறது. அதை அடியொட்டித்தான் கலை திட்டம் உருவாக்கப்படுகிறது. ஆகவே கலை திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தினா என்ன நடக்கும்? கல்வியினுடைய தேசிய குறிக்கோள்கள் அடையப்படும். அப்ப கல்வியுடைய தேசிய குறிக்கோள்களுக்கும் பாடசாலையிடம் வருகின்ற கல்வி செயற்பாடுகளுக்கும் ஒரு பாலமாக, அது ஒரு தண்டவாளமாக, அது ஒரு ஓடு பாதையாக, கடந்த வகுப்புல சொல்ற ஓடு பாதை, ஒரு ஓடு பாதையாகத்தான் கலை திட்டம் காணப்படும். மூணாவது விஷயத்தை கொஞ்சம் பாருங்க. இது சம்பந்தமாக யாரையும் சொல்ல முடியுமா? மாணவர்களின் எதிர்கால நிலைத்திருப்புக்கு தேவையான அனுபவங்களை வழங்கும். இது கலை திட்டம் சிறப்பில் நாங்க சொல்றோம். இது சரிதானா? இது சம்பந்தமாக யாராவது சொல்லுங்க. யாராவது 4 பேர் தான் இருக்கிறீர்கள். யாராவது எதிர்கால நிலைத்திருப்புக்கு தேவையான அனுபவங்களை வழங்கணும். கலை திட்டம் ஒரு சிறப்பு. நாங்க இப்ப கற்கிற விஷயம் எதிர்காலத்துல மாணவர்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் சொல்லப்படுது. இது சரிதானா? சார் சரி. உதாரணமா இப்ப விளையாட்டு வீரர்கள் எடுத்துக்கொண்டா ஆரம்பம் வந்து பாடசாலைகள்ல தானே சார் விளையாட்டு போட்டிகள், விளையாட்டு அதுகள்ல கலந்து கொண்டு நேஷனல் லெவல் வரைக்கும் போவாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்களோட அந்த குறிக்கோள் அடைவாங்களே, விளையாட்டு வீரர் ஒன்றா அவர் அதை அடைவார் தானே சார். அப்ப அதுக்கு அடிப்படை பாடசாலையில கொடுக்கப்படுறது. அப்ப அது கலை திட்டத்துக்குள்ள உட்படுத்தப்பட்டதுனால அவருடைய நிலைத்திருப்புக்கு அது ஒரு அனுபவமா இருக்கும். உதாரணமாக எமது நாட்டு தேசிய கிரிக்கெட் அணியில் இருக்கிற எல்லா வீரர்களும் பாடசாலை கல்வி, பாடசாலை கிரிக்கெட் அணி, பாடசாலை மட்ட விளையாட்டு போட்டி, கிரிக்கெட் போட்டி போன்றவற்றில பிரகாசித்த வீரர்கள் தான், மாற்று கருத்து இல்லை. அப்ப இவங்க எதிர்காலத்துல எங்களோட இலங்கை தேசிய அணியில் இடம்பெறுவதற்கான ஒரு அடிப்படை
அவன் பாடசாலை காலத்திலேயே பாடசாலையில விளையாட்டு பயிற்சியினூடாக விளையாட்டு பயிற்சிக்கு நியமிக்கப்பட்ட அந்த பயிற்றுவிப்பாளர் கூடாக வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன பின்னாண்டு இந்த முத்தைய முரளிதரனாக இருக்கலாம், அல்லது சனத் ஜெயசூரியாக இருக்கலாம், அல்லது குமார் சங்கக்காரையாக இருக்கலாம், அந்த மகேர ஜெயவர்தன், யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே பாடசாலை கிரிக்கெட் அணியில விளையாடியவர். பாடசாலையில அவங்களுக்கான விளையாட்டு பயிற்சி, கிரிக்கெட் அனுபவம், கிரிக்கெட் பயிற்சி எல்லாமே இடம்பெற்றது. அதுல அவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க. அவங்க தேச அணியில் இடம் வருவதற்கும் சர்வதேச ரீதியாக புகழ்பெற்ற வீரர்களாக மாறுவதற்கும் அடிப்படையாக இருந்துச்சு. உதாரணமாக அது மட்டுமல்ல, இப்ப சில நேரங்கள்ல பாடசாலையில் இந்த புத்தாக்க நிகழ்ச்சி திட்டங்கள், புத்தாக்க போட்டிகள்ல வெற்றி பெறுகின்ற ஆர்வம் செலுத்துகின்ற மாணவர்களுக்கு பல்வேறு சர்வதேச ரீதியான புலமை பரிசுகள் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய நாட்டில தேச ரீதியாக புகழ்பெற்றவர்களாக மாறி இருக்கிறார். இதற்கான அடிப்படைகள் எல்லாவற்றையுமே இந்த கலை திட்டம் தான் வழங்கி இருக்கிறதுங்கிறது தான் நாங்க இவ்விடத்துல கருத்தில் கொள்கின்றோம். சிந்தனை ஓகே. 4வது முக்கியமான சிறப்பு என்பதுதான் சமூக மரபுரிமைகளை சந்ததி சந்ததியாக கடத்து. எங்களோட சமூகத்தால நாங்க ஏற்று அங்கீகரித்திருக்கின்ற எங்களோட உரிமைகளை, மரபுகளை, சம்பிரதாயங்களை, பழக்க வழக்கங்களை அடுத்த சந்ததிக்கு கடத்துகின்ற ஒரு பண்பும் இந்த கலை திட்டத்துக்கு இருக்கின்றது. பாடசாலைகள்ல நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்க கற்கின்ற காலத்துல என்னென்ன விடயங்கள் இருந்ததோ அந்த விடயத்தை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு எங்களோட மாணவர்களும் கொடுக்கிறோம். இப்போது இருக்கின்ற மாணவர்கள் எதிர்காலத்துல ஆசிரியர்களாக கற்பித்தல் பணியில் ஈடுபடுகின்றவர்களாக மாறுகின்ற போது அவர்களுடைய மாணவர்களுக்கு அந்த விஷயத்தை வழங்குவார். அப்ப இவ்வாறு இந்த கலை திட்டத்தின் ஊடாக சமூக மரபுரிமைகள் சந்ததி சந்ததியாக கடத்தப்படுகிறது. ஒவ்வொரு சந்ததிக்கும் கடத்தப்பட்ட சங்கிலி தொடர்புடனான கடத்தல் செயற்பாடு இங்கு இடம்பெறுகிறது. அடுத்த 5வது இயல்புதான் கல்வியில் ஏற்படும் மாற்றங்களுடன் தொடர்பு பட்டிருக்கும். உலகளாவிய ரீதியில கல்வித்துறையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அந்த மாற்றங்களுடைய பிரதிபலிப்பு கலைத்திட்டத்துல காணப்படும். அப்ப கலைத்திட்டம் நிரந்தரமானதா, மாறாமல் இருக்குமா? சொல்லுங்க, கல்வித்திட்டம் மாறாமல் இருக்குமா? கலைத்திட்டம் நிச்சயமாக மாறும். ஏன்? சமூக மாற்றங்களுக்கு ஏற்ப கலைத்திட்டம் மாறாவிட்டால் சமூகத்துக்கு பொருத்தமற்றதாக கல்வி மாறிவிடும். சமூகத்தால விமர்சிக்கப்படுகிற ஒரு செயற்பாடாக கல்வி மாறிவிடும். அவை சமூகம் மாறுகின்ற போது கல்வியிலையும் மாற்றம் இடம்பெற வேண்டும். நான் ஏற்கனவே பார்த்த விஷயம் அதான். இப்ப இந்த கலை திட்டம் சொல்றதுக்குள்ள கற்பித்தல் செயற்பாடு, அனுபவங்கள், எல்லா விஷயங்களும் வரும். அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்ப கற்பித்தல் துறையில், கல்வியில இல்ல கற்பித்தல்ல எவ்வாறான மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது? அண்மைக்கால நிகழ்வுகளை சொல்லுங்க. சார் ஸ்மார்ட் போர்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எஸ், ஏற்பாடு விஷயமே அதான். பாடசாலைகள்ல சொல்லுங்க. அநேகமான பாடசாலைகள்ல ஸ்மார்ட் போர்ட் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு சார். அதன் மூலம் மாணவர்களுக்கு கல்வி வழங்கப்படுகிறது, கற்பித்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. திறன் வகுப்பறைகள், பாடசாலைகள்ல திறன் வகுப்பறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான ஆசிரியர்களின் போது தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி, எலக்ட்ரானிக் சாதனங்களை பயன்படுத்தி கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபடுகின்றார்கள். உண்மையிலேயே இதற்கான அனுபவம் மிக கூடுதலாக எந்த காலப்பகுதியில் கிடைச்ச ஆசிரியர்களுக்கு? இந்த காலப்பகுதியில தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி, குறிப்பாக இந்த செயலிகள், ஆப்களை பயன்படுத்தி கற்பிக்கிறது. ஜூம், மூடுல், கூகுள் மீட், கொரோனா காலப்பகுதியில சார், இந்த கொரோனா பெருந்தொற்று காலப்பகுதியில ஆசிரியர்களும் மாணவர்களும் நேரடியாக தங்களை சந்தித்துக் கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பத்துல
கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக இந்த நிகழ்நிலை வழியிலூடான கற்பித்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. ரைட்? அதுவே இன்று தவிர்க்க முடியாத ஒரு நியதியாக மாறிவிட்டது. என்ன இப்ப நாங்கள் கூட இப்ப நாங்க இந்த ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக கற்றல் கற்பித்தல நீங்களும் நானும் ஈடுபடுறோம்னு சொன்னால் இதற்கான உண்மையான காரணம் இந்த கொரோனாவினால நாங்க பெற்றுக்கொண்ட அனுபவம். இல்லாவிட்டால் நாங்கள் இதுவரைக்கும் டாக் அண்ட் டாக் என்ன கலைக்கிறதும் கரும்பலைகளை எழுதுறதுமாக தான் எங்களோட கற்பித்தல் இருந்திருக்கு. இவ்வாறு நாங்கள் திறன் வகுப்பறைகளை பாடசாலை கொண்டு வர்றது, கலவை முறை கற்பித்தலை பயன்படுத்துறது, இந்த ஒன்லைன் நிகழ்நிலை கற்பித்தலை மேற்கொள்றது எல்லாமே இந்த மாற்றத்தினால சமூக மாற்றத்தினால ஏற்பட்ட மாற்றம். அப்ப இனி பாடசாலைகள்ல திறன் வகுப்பறைகள் மடிகணினிகள் இல்லாத கற்பித்தல் செயற்பாடுகளை இனி நாங்கள் எதிர்பார்க்கல, தவிர்க்க முடியாது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் எங்களுடைய கல்வி கல்லூரிகள்ல நாங்கள் கல்வி கல்லூரியில விரிவுரையாளராக போன ஆரம்ப கால பகுதியில் 2016ஆம் ஆண்டு கால பகுதியில எந்த ஒரு ஆசிரியர் பயிலும் போன் வச்சு கொண்டிருக்கிறார். கொடிஞ்சில போன் யூஸ் பண்ணவே முடியாது. இந்த ஸ்மார்ட் போன் இல்ல, சாதாரணமான அன்லாக் போன் கூட பயன்படுத்த இயலாது. கொடிஞ்சில போன் யூஸ் பண்ண இயலாது. அப்படி இருந்துச்சு. அப்ப கொடிஞ்சில உள்ள நிர்வாகம் என்ன செய்வாங்கன்னா, யாராவது தெரியாமல் போன் யூஸ் பண்ணினால் அது பறிமுதல் செய்து வைப்பாங்க. ஒரு பெரிய பேக் நிறைய போன்கள் இருக்கு, பறிச்சு வைக்கப்பட்ட போன்கள். இப்போது கல்வி அமைச்சு அறிவுறுத்தல் வழங்கி இருக்கிறது கல்வி கல்லூரி நிர்வாகத்துக்கு. மாணவர்கள் கண்டிப்பாக தங்களுடன் இந்த ஸ்மார்ட் போன் வச்சிருக்கலாம், அவங்களுக்கு அது அனுமதிக்கப்படுகிறதுங்கிற அறிவுறுத்தல் நேரடியாக வழங்கப்படும். என்ன ஆச்சரியம் என்றா வகுப்பறைகள்ல கூட மாணவர்கள் ஸ்மார்ட் போனோட வராங்க, கிளாஸ் ரூமுக்கு வராங்க. அப்ப இது சமூக மாற்றத்தினால் ஏற்பட்ட ஒரு விடயம். இப்ப நாங்க எங்களுக்கு கற்பிக்கிறது கொள்கையில மிச்சம் இப்படியான ஸ்லைட்களை தயாரிச்சு கொண்டு நாங்க என்ன செய்யறோம், அங்க மல்டிமீடியா இருக்குது. ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் மல்டிமீடியால போட்டு நாங்க இதை வச்சு விளங்கப்படுத்துவோம். முடிஞ்ச உடனே நாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஒவ்வொரு கிளாஸ்லையும், அந்த குரூப்புக்கு அந்த ஸ்லைடை வந்து ஷேர் பண்ணி விட்டோம்னா சரி. அப்ப நாங்க நோட்ஸ் சொல்றது, மாணவர்கள் நோட்ஸ் எழுதுறது இதெல்லாம் இப்போது இல்லை. ரைட்? அப்ப இவைகள் பாருங்க கலை திட்டத்துல உள்ளடக்கப்பட்டிருக்குது, சேர்க்கப்பட்டிருக்குது. கண்டிப்பாக தொழில்நுட்ப சாதனங்களை கற்பித்தல பயன்படுத்த வேண்டும். இது ஒரு மாற்றம். அடுத்த பார்வையில் பாடசாலையில் பிள்ளை பெறும் அனைத்து அனுபவங்களுடனும் தொடர்பட்ட கலை திட்டம். பாடசாலையில பிள்ளை கற்கிற விஷயமாக இருந்தால் என்ன, விளையாட்டு போட்டி நிகழ்வா இருந்தால் என்ன, கலை நிகழ்வாக இருந்தால் என்ன, கண்காட்சியாக இருந்தால் என்ன, களப்பயணமாக இருந்தால் என்ன, என்னென்ன அனுபவங்களை பாடசாலையில பிள்ளை பெறுகிறதோ அது எல்லாமே கலை திட்டத்தில் இருக்கிறது. எல்லாமே கலை திட்டத்தில் உள்ளடக்கப்படுற விஷயம்தான். இதுவும் ஒரு சிறப்பியல்பாக இருக்கிறது. அடுத்த முக்கியமான ஒரு சிறப்பியல்பு தான் கலை திட்டம் இயங்கு தன்மை கொண்டது. என்ன இயங்கு தன்மை இல்ல யார் சொல்லு? கலை திட்டம் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கும் காலத்திற்கெல்லாம். கலை திட்டம் மாற்றம் அடைஞ்சுட்டே இருக்கும் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப. எஸ் எஸ், அதாவது கலை திட்டத்துல பழைய விடயங்கள் கழிந்து கொண்டே இருக்கும், புதிய புதிய விடயங்கள் இணைந்து கொண்டே இருக்கும், புது புது மாற்றங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டே இருக்கும். முடிவுறுத்தப்பட மாட்டார், தேங்கி நிற்க மாட்டார், அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஆண்டிலையும் ஒவ்வொரு கிரேடுகள்ல மாற்றம் வரும், ஒரு டோட்டல் முழுமையான மாற்றம் வரும், கற்பித்தல்ல மாற்றம் வரும், கணிப்பீட்டுல மாற்றம், மதிப்பீட்டுல மாற்றம், எல்லாவற்றிலையும் இந்த மாற்றங்கள் தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியோ இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனால கலை திட்டம் இயங்கிக் கொண்டிருக்கு, தேக்கமடைவதில்லை. கிளியரா?
Right. ஓகே, அடுத்த விஷயம் தான் கலைத்திட்டத்தில் அடுத்த முக்கியமான சிறப்பு பண்பு வெற்றிகரமாக அமுல்படுத்தக்கூடியதாக இருக்கு. கலைத்திட்டம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா நடைமுறைப்படுத்தப்படக்கூடியதா இருக்கும். வெறுமனே ஏட்டளவில் அது புத்தக வடிவத்துல ஆவண வடிவத்துல கலைத்திட்டம் இருக்கிறது எந்த பிரயோசனமும் இல்லை. கலைத்திட்டம் ஒன்று உருவாக்கப்படுமாக இருந்தா அதை நடைமுறைப்படுத்தப்பட வேணும். யார் நடைமுறைப்படுத்துற கலைத்திட்டத்தை? ஆசிரியர்கள். எஸ், வெரி குட். பிரதானமான பொறுப்பு ஆசிரியர்களுக்கு. பிரதான பொறுப்பு ஆசிரியர்களுக்கு. ஆசிரியர்கள் தான் கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றவர்கள். அவர்களை மேற்பார்வை செய்து வழிப்படுத்துகின்றவர்கள் தான் அதிபர்கள், வலய கல்வி அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள், மாகாண கல்வி திணைக்களத்தில் உள்ள அதிகாரிகள், கல்வி அமைச்சர் உள்ள அதிகாரிகள். அவர்கள் வழிப்படுத்துறாங்க. உண்மையிலே கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவர்கள் பாடசாலை ஆசிரியர்கள். கலைத்திட்டத்தில பெரும்பாலான விடயங்கள் அமுல்படுத்தப்படுகின்ற இடம் எது? கலைத்திட்டத்தில் உள்ளடக்கத்துல பெரும்பாலான விடயங்கள் உள்ளடக்கப்படுகின்ற இடம் எதுவாக இருக்கு? பாடசாலையா சார்? பாடசாலையில் எந்த இடம்? கிளாஸ் ரூம், வகுப்பறை. வகுப்பறை பாட விதானத்தை கற்பிக்கின்ற கற்றல் கற்பித செயற்பாடு வருகின்ற வகுப்பறைகள்ல தான் இந்த கலைத்திட்டத்தில் அதிகமான விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். வகுப்பறைக்கு உள்ள செய்யக்கூடிய விஷயம். வகுப்பறைக்கு புறம்பாக இடம்பெறக்கூடிய விளையாட்டு போட்டி, கலை நிகழ்வுகள், பரிசளிப்பு விழாக்கள், களப்பயணங்கள் அது வெளியில நடக்கும். அதிகமான சந்தர்ப்பத்துல இந்த கலைத்திட்டத்தோடு தொடர்பான விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட இடமாக கிளாஸ் ரூம், வகுப்பறை இருக்கு. சரிதானே? ஓகே. அடுத்த பாருங்க, இந்த கலைத்திட்டத்தில் அடுத்த ஒரு முக்கியமான சிறப்பு பண்பு பாடசாலை வளங்கள், சமூக வளங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கு. பாடசாலையில என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கு, சமூகத்தில் என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கிறது என்கிற கருத்துல கொண்டுதான் இந்த கலைத்திட்டம் வடிவமைக்கப்பட்டது. பாடசாலைகளால பயன்படுத்தப்படக்கூடிய வகையில கலைத்திட்டத்தை தயாரிப்பு ஏன்னு சொன்னால் அங்குள்ள வளங்களை பயன்படுத்தணும். அந்த கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது பாடசாலை வளங்கள் பயன்படுத்தப்படும். உதாரணமாக வகுப்பறை, நீங்க சொன்ன மாதிரி ஸ்மார்ட் போர்ட், மல்டிமீடியா, பிளே கிரவுண்ட், லைப்ரரி, சயின்ஸ் லேப், ஐடி லேப், மனையியல் கூடம், விவசாய ஃபார்ம், பண்ணை, இவைகள் எல்லாமே கலைத்திட்ட அமுலாக்கத்தினூடாக பயன்படுத்தப்படுகின்றன. அதே போல சமூக வளங்களும் கருத்தில் கொள்ளப்படுகின்றன. சில நேரங்களில் பாடசாலைகளுக்கு விளையாட்டு மைதான வசதிகள் இல்லாத போதும் அந்த ஊரில் உள்ள பப்ளிக் கிரவுண்ட்ஸை பயன்படுத்துவாங்க, பொது மைதானத்தை பயன்படுத்துவாங்க. சில நேரங்கள்ல பாடசாலையில கற்றல் கற்பித செயற்பாடுகளுக்காக அல்லது மாணவர்களுக்கு அறிவுரை வழங்குவதற்காக சமூகத்திலிருந்து வளங்கள் எடுத்துக்கொண்டு வருவாங்க. பேச்சாளர்களை, சிந்தனையாளர்களை, அறிஞர்களை, தலைவர்களை அவர்களை கொண்டு வந்து பாடசாலையில் அந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது. அவை பாடசாலை வளங்களும் சமூக வளங்களும் கலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது கருத்தில் கொள்ளப்படுகின்றன. கலைத்திட்டம் தயாரிக்கப்படுகின்ற போது கவனத்தில் கொள்ளப்படுகிறது. அடுத்த விஷயம் தான், நாங்கள் ஏற்கனவே பேசிய விடயத்தோடு தொடர்பட்டுதான் இந்த கலைத்திட்டம் எப்படிப்பட்டது சொன்னால் மாற்றங்களை உள்வாங்கக்கூடியது. மாற்றங்களை உள்வாங்கக்கூடியது. இதை பற்றி யாராவது விளங்கப்படுத்தணுமா? யாராவது?
கலை திட்ட மாற்றங்களை உள்வாங்கக்கூடியது ஏன் சொல்றோம்? சார் சமூக பொருளாதார சூழலியல் மாற்றங்களுக்கு ஏற்ப பாடசாலை இந்த கலை திட்டத்துல வந்து புதிய விடயங்கள் உள்ளாக்கப்படும், பழையது அகற்றப்படும். அந்த புதிய விடயங்கள் வாரது வந்து மாற்றமா தானே சார் இருக்கும். அப்ப அந்த மாற்றங்களை உள்வாங்கி வடிவமைக்க கூடியதாக இருக்கும் கலை திட்டம். வேறு யாராவது இன்னொரு யாராவது சொல்லுங்க, மாற்றங்களை உள்வாங்கக்கூடியது நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? எப்படி அதுக்கு ரீசன் சொல்லுவீங்க? சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள் சொல்லிட்டீங்க. மாற்றங்களை உள்வாங்கக்கூடியது. சொல்லல. எஸ், அதாவது மாற்றங்களை உள்வாங்கக்கூடியன்னு சொல்லக்கூட சமூகத்துல என்ன விடயம் தேவைப்பாடுடையதாக இருக்கிறதோ அதை உடனடியாக கருத்திடத்தில் உள்ளடக்கிக் கொள்வார். அந்த விஷயத்தை நிராகரிப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை. அது உடனடியாக கலை திட்டத்துல உள்ளடக்கப்படும். அதே போல காலம் கடந்த ஒன்று, ஒரு அவசியம் இல்லாத ஒரு விடயம். இவங்களுக்கு அதை பற்றிய பேச்சோ அதை பற்றிய தேவைப்பாடோ இல்லைன்னு சொன்னால் அது உடனடியாக கலை திட்டத்திலிருந்து அகற்றப்படும். அப்ப பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கின்ற மாதிரி கலை திட்டத்துல புதிய புதிய மாற்றங்கள் உள்ளடக்கப்படும். அது எந்த சந்தேகமும் இல்லை. சரியானே? ஓகே. அடுத்து நாடு மற்றும் சமூக தேவைகள் கருத்தில் கொள்ளப்பட்டிருந்தது. நாடு மற்றும் சமூகத்துடைய தேவைகள் கண்டிப்பாக இந்த கலை திட்டத்தில உள்ளடக்கப்பட்டிருக்கும். அடுத்தது கல்வியின் விரிந்த இலக்கை மையமாக கொண்டிருத்தல். கல்வியில் ஒரு பரந்த இலக்கு அடிப்படையாக கொண்டுதான் இந்த கலை திட்டம்
வடிவமைக்கப்பட்டது. இறுதியா சொல்ல போனால் மதிப்பீடு செய்யக்கூடியதாக இருக்கு. கலை திட்டத்தில் உள்ளடக்கப்பட விடயங்களை எந்த அளவுக்கு அடைய பெற்றிருக்கிறது என்கிறத மதிப்பீடு செய்யக்கூடியதாக இருக்கிறதோ இந்த கலை திட்டத்தில் காணப்படக்கூடிய சிறப்பு பண்பாக காணப்படும். கிளியரா விளங்கிட்டே? ஓ சார். அப்ப இப்ப நாங்க கலை திட்டம் சம்பந்தமாக கலை திட்டத்தின் அடிப்படையான விடயங்களை பார்த்தோம். இப்ப நாங்க அடுத்த ஸ்டெப்பு போறோம். இனி போக கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டா வரும். கலை திட்டம் கொண்ட உருவாக்குவர்கள், கலை திட்டத்தை தயாரிக்கின்றவர்கள் சில கொள்கைகளை கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டுதான் கலை திட்டத்தை தயாரிக்கிறார். சில கொள்கைகள் கோட்பாடுகளை மையமாக கொண்டுதான் கலை திட்டத்தை தயாரிக்கிறார். அந்த கொள்கைகள் கோட்பாடுகளாக சில விஷயங்கள் இருக்கிறது. நாங்க ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான் இதை போட்டிருக்கிறோம் பாருங்க. இலட்சியவாதம், பயன்பாட்டுவாதம், இருத்தலியல்வாதம், மீள்கட்டுருவாக்கவாதம், யதார்த்தவாதம் சொல்லி சில கோட்பாடுகளும் அதனுடைய பிரயோகங்களையும் மையமாக வைத்து இந்த கலை திட்டம் வடிவமைக்கப்படுகிறது. அந்த கொள்கைகள் கோட்பாடுகளை பத்தி நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இதற்கு முதல்ல உங்களுக்கு ஒரு டியூட்டி, உங்களுக்கு ஒரு வேலை ஒன்று தரப்படுறேன். இது சம்பந்தமான ஒரு வேலை ஒன்று தரப்படுறேன். இப்ப கலை திட்டத்துல கலை திட்டம்னா என்ன, கலை திட்டம் ஏன் அவசியம், கலை திட்டம் எவ்வாறு செயற்படுகிறது, கலை திட்டத்தில சிறப்பியல்கள், கலை திட்ட மூலங்கள் சொல்லி நிறைய விஷயங்களை நாங்க பார்த்துட்டோம். பாடசாலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கலை திட்டம் பல்வேறு வடிவங்கள்ல பல்வேறு வகைகள்ல காணப்படுது. மைய கலை திட்டம், இணைந்த கலை திட்டம், மறை கலை திட்டம் சொல்லி பல்வேறு பெயர்களால பல்வேறு தன்மைகளை கொண்டதாக இந்த கலை திட்டம் காணப்படுது. கலை திட்டம் ஏன் அவசியம் ஒரு விஷயத்தை நாங்க பார்த்தோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு வேலை தரப்போறேன், செஞ்சுட்டுதான் நாங்க இந்த கலை திட்ட பிரயோகத்தை கோட்பாடுகளும் பிரயோகத்தை பத்தி நாங்க பார்க்க போகிறோம். இந்த கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துற பிரதானமான பொறுப்பு ஆசிரியர்களுக்குரியது என்று பார்த்தோம். கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துற பிரதானமான பொறுப்பு ஆசிரியர்களுக்கு உரித்தானது. இப்ப நான் உங்களுக்கு தார கேள்வின்னு சொன்னார், கலை திட்டம் தொடர்பான அறிவு ஒரு ஆசிரியருக்கு ஏன் அவசியம்? கலை திட்டம் தொடர்பான அறிவு ஒரு ஆசிரியருக்கு ஏன் அவசியம்? நீங்க டீச்சர் இருக்கீங்க, டீச்சராக போராக்கள் இருக்கீங்க எதிர்காலத்துல. இந்த கரிக்குலம் சம்பந்தமான அறிவு உங்களுக்கு ஏன் அவசியம்? ஏற்கனவே நான் சொல்லிட்டு இந்த கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துற முழுமையான பொறுப்பு ஆசிரியர்களுக்கு குறித்தாங்க. அப்ப கலை திட்டம் தொடர்பான அறிவு ஒரு ஆசிரியருக்கு ஏன் அவசியம்? இதற்கான ஆன்சரை நீங்க தான் தேடி சொல்லும். அப்பதான் இந்த கொள்கைகளுக்குள்ள நாங்க வரலாம். சரியா? இந்த கொள்கைகளை பத்தி சுருக்கமாக நான் அறிமுகப்படுத்தி கொண்டதுன்னா ஒவ்வொரு கொள்கையில விரிவா பார்ப்போம். சரியா? அப்ப உங்களுக்கு ஒரு நேரம் காரணம் ஒரு 10 minutes டைம் தான் கூடவா ஷானா? 10 minutes போதும் சார். கலை திட்டம் தொடர்பான அறிவு ஒரு ஆசிரியருக்கு ஏன் அவசியம்? இஃப்திகா இருக்கீங்க, நஷானா, சதீகா ஃபர்வீன், ஷஹீனா, மிஹாஸ், ஷாமலி, 5 பேர் இருக்கிறீங்க. பாப்போம். நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க, ஏதாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மக்களுக்கு நம்ம சொல்லுங்க. சரியா? ஒரு 10 minutes எடுத்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் தேடிப்பாரு.
இல்லை ஸ்டார்ட் பண்ணோமா? என்ன 2 பேரை காண இல்லை, ஆள் மாட்டாங்களோ? இல்ல சார், அவங்களுக்கு கவரேஜ் இஷ்யூ ஆகி போல. அதுல ஒரு ஆளுக்கு அவ மெசேஜ் போட்டா எனக்கு ரீஜாயின் ஆகிங்களாமேக்குதான். எஸ் எஸ், நான் பார்த்த 2 தடவை அவங்க ஜாயின் ஆகி அவுட் ஆயினாங்க. ஓ, சரி, திருப்பி லிங்க்ல வாராவாம் நமக்கு ஜாயின் ஆகி கொள்ளலாமேக்குதான். சரி சரி, ஓகே பார்ப்போம். அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம், என்ன விஷயத்தை தேடிப்பிடிச்சிருக்கு? ஏன் ஒரு ஆசிரியருக்கு கலைத்திட்ட தொடர்பான அறிவு அவசியம்? சார், முதலாவது ஆசிரியர் வந்து ஆரம்ப காலத்துல கற்பிப்பவரா இருந்தாரு. இப்ப ஒரு வழிகாட்டியாக ஈக்க வேணும்ன்றதுக்கு அந்த கலை திட்டம் பற்றிய அறிவு கட்டாயம் தேவை ஒரு ஆசிரியருக்கு. அடுத்தது வந்து கலை திட்டம் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப, அடுத்தது ஒவ்வொரு தேவைகள், சமூக தேவைகளுக்கு ஏற்ப மாற்றம் அடையக்கூடியது. அதுக்கு அமைய, அந்த மாற்றங்களுக்கு அமைய மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய கல்வியை தெளிவாக வழங்குறதுக்கான ஒரு அறிவும் அந்த கலை திட்டம் பற்றிய ஒரு அறிவு ஆசிரியருக்கு தேவை. அடுத்தது வந்து பாட விடயங்களை தெளிவாக மாணவர்களுக்கு வழங்குவதற்கு, கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள்ல புதிய விடயங்களை இன்னும் தேடி ஆசிரியர் கற்றுக்கொள்வதற்கும் கலை திட்டம் தொடர்பான அறிவு தேவை சார். மாணவர்களை சுய தேடல்ல ஈடுபடுத்துவதற்கும், அதாவது இப்ப ஒரு விடயத்தை கொடுத்து இதை நீங்க தேடுங்கன்னு சொல்ற ஒரு விடயத்தை மாணவருக்கு கொடுப்பதற்கும் இந்த கலை திட்டம் பற்றிய ஒரு அறிவு ஆசிரியருக்கு கட்டாயம் தேவை. வெரி குட், ஓகே. சதிகா பார்வின் என்ன சொல்றீங்க? சதிகா ஓகே ரைட், ஓகே. சொல்லுமா சதிகா பார்வின், சொல்லுங்க. சவுண்ட் இல்லாம இருக்குது. சில பேருக்கு சார் உங்களோட சவுண்ட் வருகுது இல்லையாம், அந்த ரிஸ்வாக்கு எல்லாம் உங்களோட சவுண்ட் வருகுது இல்லைன்னு சொல்லி மெசேஜ் போட்டீங்களா? நான் பேச உங்களுக்கு தெளிவா இருக்குதானே? எனக்கு கிளியர் சார், ஸ்டார்ட்ல இருந்தே எனக்கு கிளியர் ஆயிக்குது. அதுதான் நமக்கு லீவ் ஆகினது, திருப்பி ரீஜாயின் ஆகிக்கொள்ளவும் மேலதான். சதிகா பார்வின் தெளிவா இருக்குதா? பேசுறா போல இருக்கு, நான் வாய்ஸ் வருது இல்ல. முடிமான வரைக்கும் பார்க்கும் போல இல்லாங்க. சில இடங்கள்ல சில இடங்கள்ல மழை அப்படியான ஒரு காலையில இருக்கிற தலைந்து பிரச்சனை இருக்கலாம். ஓகே, பொதுவாக சொல்ல போனால் இந்த கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்கள் ஆசிரியர். ஆகவே கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்களால கலை திட்டத்துல என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய குறிக்கோள்கள் என்ன என்கிற ஒரு விளக்கம் இல்லாவிட்டால் நிச்சயமாக அவர்களால அதை சிறப்பாக நடைமுறைப்படுத்த முடியாது. ஆகவே கலை திட்டத்தை சிறப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் கலை திட்ட தொடர்பான அறிவு ஆசிரியருக்கு இன்றியமையாதது, மிக முக்கியமானது. இரண்டாவது, கலை திட்டத்தில் ஒரு பிரதானமான விஷயம் பாடவிதானம், சிலபஸ். பாடவிதானத்தை நடைமுறைப்படுத்துகிற ஆசிரியர். என்னதான் ஆசிரியருடைய வகிபாகங்கள் மாறினாலும் கற்பித்தல் செயற்பாட்டினுடைய பிரதானமான பிதாமகர்களாக இருப்பவர்கள் இன்று வரைக்கும் ஆசிரியர்கள் தான், மாற்று கருத்து. ஆகவே எதை கற்பிக்க வேண்டும், எவ்வாறு கற்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு ஆசிரியருக்கு இருக்குமாக இருந்தால்தான் அதனை அடியொற்றி பொருத்தமான வழிகாட்டல்களை மாணவர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கு. அடுத்த மிக முக்கியமான விஷயம் கலை திட்டத்தில் இந்த மதிப்பீடு, மாணவர்களை மதிப்பீடு செய்தல். அவை பொருத்தமான வகையில மதிப்பீடு செய்வதற்கும் மதிப்பீட்டு கருவிகளை தயாரிப்பதற்கும் அதனுடனாக கணிப்பீட்டினை மேற்கொள்வதற்கும் ஆசிரியர்களுக்கு இந்த கலை திட்டம் தொடர்பான அறிவு அவசியம். அடுத்த மிக முக்கியமான விஷயம், கல்வியுடைய தேசிய இலக்குகளை நோக்கித்தான் எங்களுடைய கல்வி செயற்பாடுகள் இடம்பெற வேண்டும். ஆகவே கல்வி செயற்பாடுகளையும் கல்வியுடைய தேசிய இலக்குகளையும் ஒன்றிணைக்கின்ற பாலமாகத்தான்
ஓடு பாதையாகத்தான் இந்த கலை திட்டம் காணப்படுகிறது. ஆகவே அந்த ஓடு பாதையுடைய தன்மை அறிந்திருந்தால்தான் ஒரு சாரதியினால சிறப்பாக வாகனத்தை செலுத்த முடியும். அந்த வகையிலும் ஒரு ஆசிரியருக்கு இந்த கலை திட்டம் தொடர்பான அறிவு அவசியமானதாக இருக்கிறது. ஓகே, இப்படி ஏராளமான விடயங்களை நாங்க பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். ஆகவே இந்த கலை திட்டம் தொடர்பான அறிவு ஒரு ஆசிரியர் மிக மிக முக்கியமானதாகவும் இன்றியமையாததாகவும் இருக்கிறது. அடுத்து ஒரு ஆசிரியர் ஒருவனை கற்றுக்கல்விய செயற்பாடுல மாத்திரம் நிச்சயமாக ஈடுபட முடியாது. அவர் இணைப்பாடவில்லாத செயற்பாடுகளையும் ஈடுபட வேண்டியவராக இருக்கின்றார். விளையாட்டு போட்டி நிகழ்வுகள், மாணவர்களை களப்பயணம், கல்வி சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லுதல், மாணவர் மன்றங்கள், கலை நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தல், பாடசாலையில பரிசளிப்பு விழாக்களை ஏற்பாடு செய்தல் போன்றவற்றில் ஆசிரியர்கள் ஒதுங்கி நிற்க முடியாது. இதுல ஒரு முழுமையான ஈடுபாட்டு ஆசிரியர்கள் எப்போது காட்டுவார்கள் சொன்னால் இந்த செயற்பாடுகளும் கலை திட்ட செயற்பாடுகள் தான். இவைகளும் கலை திட்டத்தில் உள்ளடக்கப்படுகின்ற விடயங்கள் தான் என்கின்ற ஒரு தெளிவு ஆசிரியருக்கு இருந்தால் மாத்திரம்தான் ஆசிரியர்கள் கற்பித்தல் செயற்பாட்டில் எவ்வாறு ஆக்கபூர்வமாக ஈடுபடுகிறார்களோ அதே போல் இந்த விளையாட்டு போட்டிகள் மற்றும் இதர செயற்பாடுகளையும் அவர்களால் ஈடுபடக்கூடியதாக இருக்கின்றன. இத முக்கியமாக நாங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த கலை திட்டம் சொல்ல ஒரு பாடசாலைக்குள்ள இடம்பெற எல்லா விதமான செயற்பாடுகளையும் உள்ளடக்கி இதுல பெற்றோருக்கு ஒரு விதமான குழப்பம் இருக்கின்றது. பாடசாலைகள்ல சில நேரங்கள்ல மாணவர்களை பயன்படுத்தி இந்த சிரமதான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வாங்க. பாடசாலை ஆரம்பிக்கின்ற கால பகுதியில பாடசாலை வாரம் என்ற ஒரு வாரத்தை அறிமுகப்படுத்தி பாடசாலையில் சிரமதான செயற்பாடுகள், பாடசாலை சுத்தப்படுத்த தூய்மைப்படுத்த செயற்பாடுகள் ஈடுபடுவார்கள். இதுல சில ஆசிரியர்களும் சில பெற்றோரும் இந்த விடயத்துல ஒரு எதிர் மனப்பான்மை உள்ளவர்களா இருக்கிறாங்க. பாடசாலையில சிற்றூழல் இருக்காங்க தானே, லேபரஸ் இருக்காங்க தானே, அவங்க பாடசாலை சுத்தம் செஞ்சாலே ஏன் மாணவர்களை சிரமதானத்தில் ஈடுபடுத்தப்படும், ஏன் மாணவர்களுடைய கல்வி செயற்பாடுகள் பாதிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்காங்க. இதுக்கு பிறகு நீங்க கலை திட்டம் தொடர்பான ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்று நீங்க இவ்வாறான ஒரு எதிர்பார்மை நீங்கள் புற மாற்றீர்கள் நான் நம்புறேன். காரணம், பாடசாலை நம்பர்கின்ற இந்த சிரமதான செயற்பாடுகள் கூட எதுக்குள்ள உள்ளடக்கப்படுது, கலை திட்டத்தில் உள்ளடக்கப்படுற விஷயம் தான். கலை திட்டத்தில் ஒரு அம்சம் தான் அது. ஆகவே அது மாணவர்களுக்கு அவசியமற்ற விடயம் அல்ல, அதுவும் அவசியமானது. எவ்வாறு கற்றுக்கல்வி செயற்பாளர்கள் ஈடுபடுகிறார்களோ அதே போல பாடசாலையை தூய்மைப்படுத்துகின்ற, பாடசாலையை சுத்தப்படுத்துகின்ற சிரமதான பணிகளையும் அவர்கள் ஈடுபட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இந்த வகையில நாங்க ஒரு பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் அவர் கலைத்திட்ட தொடர்பான ஒரு தெளிவான ஒரு முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரிதானே? ஓகே. இப்ப இந்த கலை திட்டத்தை தயாரிக்கிறவர்கள், கலை திட்டத்தை உருவாக்குவர்கள் சில கொள்கைகள் கோட்பாடுகளின் அடிப்படையில் கலை திட்டத்தை உருவாக்குகிறார்கள், கலை திட்டத்தை தயாரிக்கிறார்கள். அதுல செல்வாக்கு பெறுகிற மிக முக்கியமான ஒரு கொள்கைதான் முற்போக்குவாதம். புரோகிரசிவிசம் சொல்லுவாங்க. புரோகிரசிவ்ல முற்போக்கு, புரோகிரசிவிசம் முற்போக்குவாதம் என்று அழைக்கப்படுகிறது. முற்போக்குவாதம், புரோகிரசிவிசம். ரைட். அப்ப முற்போக்குவாதத்திலே என்ன கருவிகள் சொன்ன பிள்ளைகள், மனிதன் ஒரு சமூக பிராணி, அவனால் ஒருபோதும் தனித்து வாழ முடியாது. அவன் பிறரோட இணைந்துதான் வாழ வேணும், சமூகத்தோட இணைந்துதான் மனிதன் வாழ வேணும். அவனுடைய தேவைகளை விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏனையருடைய ஒத்துழைப்பும் அவசியம். அதே போன்று ஏனையருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அவனுடைய பங்களிப்பும் அவசியம். ஆகவே இந்த சமூகத்தோட இணைந்து வாழ்கின்ற அவன் திறன்களை, அந்த சமூகத்தோட இணைந்து வாழ்வதனால அறிவையும் திறன்களையும் பெற்றுக் கொள்கிறான். சமூகத்தோட இணைந்து வாழ்வதால்தான் அவன் அறிவையும் திறன்களையும் பெற்றுக் கொள்கிறான். இந்த வகையில கல்வியிலையும் இது பிரதிபலிக்க வரும். எப்படி? சமூகத்தோட இணைந்து வாழ வேணும், சமூக நோக்கானதாக கல்வி இருக்க வேண்டும். அதாவது கல்வி ஒரு தனி மனிதனை முன்னேற்றுவதை விட ஒரு சமூகத்தை முன்னேற்றவும், சமூகத்துடைய விளைவு, கல்வியுடைய விளைவு சமூகத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கவும். ஒரு தனி மனிதன் நன்மை அடையக்கூடாது, ஒரு சமூகம் நன்மை அடைய வேண்டும்.
உதாரணமாக இப்ப பாடசாலையில திறமை காட்டுகின்ற மாணவன் ஓய்வு திறமை காட்டுற மாணவன் அட்வான்ஸ் சயின்ஸ் படிக்க வச்சுக்கொள்ளும். அதுலேயும் அவன் திறமையாக கற்று என்ன செய்கிறான், மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போவான், மெடிசின் போவான். ரைட், அவன் டாக்டர் ஆயிட்டான். அவன் டாக்டர் ஆனால் அவன் தெரியும் சமூகத்தில் ஒரு கௌரவமிக்க ஒரு தொழில், அரசாங்கம் மிக அதிகமான சம்பளம் ஊதியத்தை வழங்குது. சில நேரங்கள் அவன் அந்த மெடிசின்ல சிறப்பாக தேர்ச்சி பெற்று அவன் ஒரு கன்சல்டனாக ஒரு சர்ஜனாக அவன் மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால மிக அதிகமாக பணத்தை உழைக்கக்கூடியவனாகவும் மாறலாம். இந்த முற்போக்குவாதம் எதை சொல்லு சொன்னால், இவனுக்கு வழங்கப்படுற கல்வியினால இவனும் இவனுடைய குடும்பமும் நன்மை அடையக்கூடாது, நன்மை வரத்தான் வேணும். ஆனா இதனால இவனோட சேர்ந்து வாழ்கிற சமூக நன்மை அடைய வேணும். இவனுடைய கல்வி அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுடைய மருத்துவ சேவையை தீர்க்க வேணும். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இந்த வைத்தியன் இந்த மாணவன் என்ன செய்ய வேணும், தன்னுடைய கல்வி அறிவு மூலமாக சிகிச்சை அளிக்க வேணும். அவனோட பாடசாலைக்கு அவர் உதவ வேணும், ஏனையோருக்கு அவன் சமூகத்துக்கு வழிகாட்ட வேணும் என்று எதிர்பார்க்கப்படுது. இதனை வழங்கக்கூடிய வகையில கலை திட்டத்தை உருவாக்க வேணும். ஆகவே ஒரு தனி மனிதன் அடைகின்ற நன்மையை விட ஒரு சமூகம் நன்மை அடைய வேண்டும் என்ற அடிப்படையில கலை திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்று நம்புவர்கள் தான் முற்போக்குவாதிகள், புரோகிரசிவ் சொல்லுவாங்க. முற்போக்குவாதம் சொல்லுங்க. அப்ப இது கலாசார மேம்பாட்டின் மூலம் அமெரிக்க ஜனநாயகத்தை மறுகட்டமைப்பதை நோக்கி இயக்கப்பட்டது. இது அமெரிக்காவில் தான் இந்த கொள்கை முதலாக உருவாக்கப்பட்டது. அமெரிக்காவின் நவீனத்துவ பண்புகளால் உருவாக்கப்பட்ட சமூக பொருளாதார அரசியல் குழப்பங்களால் தோற்றம் பெற்ற அந்த சூழ்நிலையை சமநிலையாக்குறதுக்கு தான் இந்த முற்போக்குவாதம் உருவாக்கப்பட்டது. ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் இருக்கின்ற முதலாளித்துவம் தனி மனிதனை, முதலாளியை வலிமைப்படுத்துவதை, முதலாளிக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதை நோக்காக கொள்ளும். முதலாளித்துவ உலகத்துல எந்த நாடுல இருக்கிறதோ அந்த நாடுல அந்த தனி முதலாளி தான் நன்மை அடைவான், மிக கூடுதலான நன்மை அடைவான். ஆகவே இதனால பெரிய குழப்பங்கள், பிரச்சனைகள் ஏற்படலாம், சமூகத்தில் அதிகமாக பாதிக்கப்படலாம். முதலாளித்துவத்துல விளைவர தனி மனிதனை மேலும் பணக்காரனாக்கிவிடும், சமூகத்தில் இருக்கிற பெரும்பாலானவர்களை தொடர்ந்து ஏழ்மை நிலைக்கு தள்ளிவிடும். ஆகவே இந்த முற்போக்குவாதம் சமூகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில தனிமனித செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதை இலக்காக கொண்ட ஒரு கலை திட்டத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒரு கொள்கையாக காணப்படுகிறது. இந்த முற்போக்குவாதத்தினுடைய தந்தையாக ஜோன் டூயி தான் காணப்படுகிறார். ஜோன் டூயி பயன்பாட்டுவாதி என்று நாங்க சொல்லுவோம். சரி, இவர் சிகாகோ பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக கடமையாற்றிய போது கல்விசார் ஆய்வுகூடம் ஒரு ஆய்வுகூட பாடசாலை உண்ட அங்கு நிறுவுகிறார். யாரு? ஜோன் டூயி. இவர் இந்த முற்போக்குவாதம் சம்பந்தமாக தன்னுடைய ஆய்வு கூடத்தில் மேற்கொண்ட பரிசோதனைகள் தொடர்பாக 1000க்கு மேற்பட்ட சஞ்சிகைகளை, கட்டுரைகளை, நூல்களை எழுதியிருக்கிறார். இது எல்லாமே இந்த முற்போக்கு சிந்தனையை அடிப்படையாக கொண்டவை. சமூகத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு குழந்தைகளும் சமூகத்துல தோன்றுகின்ற பிரச்சனைகளை, சிக்கல்களை தீர்க்கக்கூடிய திறன் பெற்ற குழந்தைகளாக உருவாக்கப்பட வேண்டும். அதற்கான அடிப்படைகளை இந்த கலை திட்டத்துல உள்ளடக்க வேண்டும் என்பதை இந்த ஜோன் டூயி இலக்காக கொண்டிருந்தார். அதனாலதான் அவர் கல்விக்கென்று நிலையான குறிக்கோள்கள் இருக்க முடியாது, கல்விக்கென்று நிச்சயிக்கப்பட்ட நிலையான குறிக்கோள்கள் இருக்க முடியாது, இன்றைய காலத்துல இன்றைக்கு என்ன தேவையோ அதுதான் கல்வியுடைய இலட்சியமாக குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாற்றமான புரட்சிகரமான ஒரு கருத்தை அமெரிக்காவில ஜோன் டூயி முன்வைத்தார். அப்ப இந்த முற்போக்குவாத சிந்தனையினுடைய பிதாமகராக, தோற்றுவிப்பாளராக ஜோன் டூயி கருதப்படுகிறார். அப்ப இந்த முற்போக்குவாதம் கற்கின்றவர்களை, மாணவர்களை மையமாக கொண்ட ஒரு நெகிழ்வான கலை திட்டத்தை ஆதரிக்கின்ற ஒரு கொள்கையாக இருக்கிறது. மாணவர்களை மையமாக கொண்ட ஒரு நெகிழ்வான கலை திட்டத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு கொள்கையாக காணப்படுகிறது.
மாணவர்களை உண்மை வாழ்க்கையில ஈடுபடுத்தக்கூடிய வகையில ஆசிரியர்கள் அவர்களை வழிப்படுத்த வேண்டும் என்று முற்போக்குவாதம் நம்புகிறது. அவங்க வாழ்க்கை யதார்த்தமான வாழ்க்கையை எப்படி ஈடுபடுறாங்கிற வழிகாட்டுல ஆசிரியர்கள் அவர்களுக்கு வழங்க வேணும், மாணவர்களுக்கு வழங்க வேணும் என்ற கருத்தை இந்த முற்போக்குவாதம் கூறுகிறது. மாணவர்கள தனிப்பட்ட அனுபவங்களை விரிவுபடுத்தி அவர்களை சமூக வாழ்வுடன் தொடர்பு படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் இந்த முற்போக்குவாதிகள் கொண்டிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு மாணவரும் தனிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் சமூகத்துடைய ஒரு அங்கத்தவன். அவன் சமூகத்தோடு இணைந்து வாழ்கின்ற போதுதான் அவன் புதிய திறன்களையும் சமூக அனுபவங்களையும் பெற்றுக் கொள்கின்றான். அதற்கு மாணவர்களை தூண்ட வேண்டும். மாணவர்கள் கூட்டாகவும் இணைந்தும் செயற்படக்கூடிய வகையில தான் கல்வி செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற கருத்தையும் ஜோன் லூயி மற்றும் இந்த முற்போக்குவாதிகள் வலியுறுத்துகின்றனர். மாணவர்களுடைய பேரறிகை திறன்களை ஆசிரியர்கள் திட்டமிட வேண்டும். பேரறிகை திறன்கள் அவங்களுடைய செயற்பாட்டு ரீதியான திறன்கள். பேரறிகைன்னு சொல்றது நுண்ணறிவுக்கு எதிரானது. நுண்ணறிவு பேரறிவு. இந்த பேரறிகை திறன்களை ஆசிரியர்கள் திட்டமிட்டு அவர்களுக்கு பயிற்சியையும் அனுபவத்தையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். மாணவர்களுக்கிடையே இடைத்தொடர்பை அதிகரிக்கக்கூடிய வகையில ஆசிரியர்கள் செயற்பட வேண்டும் என்று சொல்லிய இந்த முற்போக்குவாதிகள் நம்புகின்றனர். அவர்களுடைய சுருக்கமான கருத்துக்கள் பார்த்தோம்னா கலை திட்டம் அனைவருக்கும் பொதுவான வகையில ஜனநாயக ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் என்பதை இந்த முற்போக்குவாதம் நம்புகின்றது. அவை இந்த முற்போக்குவாதிகள் விரும்புகின்ற கற்பித்தல் முறைகளாக பிரச்சனை தீர்த்தல் முறை, ஆராய்ச்சி முறை மற்றும் செயற்திட்ட முறை என்பன காணப்படுகின்றன. அவை ஒரு தனி மனிதனாக பார்க்காம இருக்கு, ஒரு சமூகத்துடைய அங்கத்தவனாக கருதி அந்த சமூகத்தில தோன்றுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவக்கூடிய ஒரு நபராக அவரை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில இந்த கலை திட்டம் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை இந்த முற்போக்குவாதிகள் கலை திட்டம் உருவாக்குவதில் வலியுறுத்துகின்றார்கள். சரியா பிள்ளையே? இது ஏதாவது கேள்விகள் இருக்க உங்களுக்கு? சொல்லுங்க லஷானா. இல்ல சார், கிளியர் ஆகிக்குது. ஆகவே இது ஒரு கலை திட்ட உருவாக்கத்தின் போது பின்பற்றப்படுகின்ற ஒரு கொள்கையாக இந்த முற்போக்குவாத கொள்கை காணப்படுகிறது. அதே போன்று அடுத்த ஒரு கொள்கைதான் கட்டுருவாக்கவாதம். ரீகன்ஸ்ட்ரக்ஷனிசம் சொல்லுவாங்க. ரீகன்ஸ்ட்ரக்டிவிசம், கட்டுருவாக்கவாதம் சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டிவிசம் சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டிவிசம் சொல்லுவாங்க. கட்டுருவாக்கவாதம். அப்ப இந்த கட்டுருவாக்கவாதம் சொல்றதும் அமெரிக்காவில தோற்றம் பெற்ற ஒரு கொள்கையாக காணப்படுகிறது. இந்த கொள்கையை தியோடர் பிரேமேல் என்கின்ற கல்வியலாளர் அறிமுகம் செய்திருக்கின்றார். இந்த கொள்கையை பாடசாலைகள் சமூக முகவர்களாக தொழிற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு கொள்கையாக காணப்படுகிறது. பாடசாலைகள் சமூக முகவர்களாக, அது சமூகத்துடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கின்ற ஏஜென்ட்களாக செயற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு கொள்கையாக காணப்படுகிறது. சமூக மறுசீரமைப்பை கொண்ட கலை திட்டத்தை கல்வி நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த கட்டுருவாக்கவாதிகள் நம்புகின்றார். சமூக மறுசீரமைப்பு, சமூகத்தை ஏற்பட வேண்டிய மாற்றங்களை மீள் ஒழுங்குபடுத்தல்களைத்தான் இந்த கலை திட்டம் கொண்டிருக்க வேண்டும். சமூக மாற்றத்தை கலை திட்டம் ஏற்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த கட்டுருவாக்கவாதிகள் கொண்டிருக்கின்றார். மாற்றம் ஒன்றை கொண்டு வருவதற்கு மாணவர்களை பழக்கப்படுத்துவதுதான் இந்த கட்டுருவாக்கத்தின் நோக்கம். சமூகத்தில மாற்றங்களை கொண்டு வரத்துக்கு மாணவர்களை ஊக்குவிக்கிறது, மாணவர்களை பழக்கப்படுத்துறதுதான் இந்த கட்டுருவாக்கத்தினுடைய நோக்கமாக காணப்படுது. சரிதானே? ஓகே, இந்த செய்தியோட நாங்க இந்த கிளாஸ் நாங்க நிறைவு செய்து கொள்வோம்.
விஷயங்களுக்கு நாளைக்கும் நாளை மறுதினமும் இருக்கிறது, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இருக்கிறது. இந்த கொள்கைகள்ல சில சுருக்கமா பார்த்துட்டு இந்த கலை திட்டத்தினுடைய வகைகள் காணப்படுது, கலை திட்ட வடிவங்கள், அது மிக முக்கியமானது. ஒரு ஃபைனல் எக்ஸாம் கேள்விக்கும் வரும். டெய்லருடைய மாதிரி, கேருடைய மாதிரி சொல்லி பல மாதிரி கலை திட்டங்கள் காணப்படுது. அதையும் நாங்க பார்த்தோம் சொல்லி பாடத்தை நாங்க 10 கிளாஸுக்குள்ள நிறைவு கொண்டு வரலாம் நம்புறேன். ரைட், இன்னைக்கு இந்த கட்டுருவாக்கத்தோட நாங்க முடிச்சு கொள்வோம். அப்ப இன்னைக்கு நாங்க பாடத்துடைய சுருக்கத்தை பார்த்தோம்னு சொன்னா, இந்த கலை திட்டத்துடைய கலைத்திட்டம் தயாரிக்கின்ற போது என்னென்ன விடயங்களை கருத்தில் கொள்ளப்படும் ஒரு விஷயத்தை பார்த்திருக்கிறோம். அதனால் கலைத்திட்டத்தில் காணப்படுகின்ற சிறப்பான பண்புகள் இயல்புகளை பற்றி பார்த்திருக்கிறோம். அது கலைத்திட்டத்தை தயாரிக்கின்ற போது பின்பற்றப்படுகின்ற கொள்கைகள் சம்பந்தமாக, கோட்பாடுகள் சம்பந்தமாக 2 கோட்பாடுகளை பார்த்து முற்போக்குவாதத்தையும் கட்டுருவாக்கவாதத்தையும் நாங்க பார்த்திருக்கிறோம். ரைட், இந்த செய்தியோட இன்ஷா அல்லாஹ் நாளை கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் நைட்.